வணக்கம். தீங்கு செய்வது தவறு அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்லொழுக்க அறிவுரையும் கூட. அப்போது தீங்கு செய்கிறது அப்படிங்கிறது இன்னொரு உயிரை துன்புறுத்துறதுக்கு அர்த்தமாக அங்கே அமையுது இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி, வயிற்றிற்கு வஞ்சனை, அதாவது வஞ்சகம் செய்யாதே, வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பொதுவாகவே வஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது? வஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீமை கொடுமை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். வயிற்றிற்கு வஞ்சகம் செய்யாதே. அப்போ வயிறு அப்படிங்கிறது ஒரு உள்ளுறுப்பு, ஸ்டொமக். அந்த இரைப்பைன்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்கு வஞ்சகம் சொல்லக்கூடிய கொடுமை செய்யாதே அப்படிங்கிறது அர்த்தம். வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாதே அப்படின்ட்டு ஒரு வரியில் நம்ம சொல்லுவோம். வயிற்றுக்கு என்ன கொடுமை செய்ய போகிறோம்? அதுக்கு நம்மளுக்கும் ஏதாவது தகராறு இருக்கா? பகை இருக்கா? இல்லை. அப்படி எப்படி நம்ம அது கொடுமை செய்வோம்? ஸோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தா புரிஞ்சிடும். வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படிங்கிற பேரில் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு, நினச்ச நேரம்லாம் சாப்பிட்டு, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு வயிறு தாங்கிக்கும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ணும், எப்பயும் போல் சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், கேட்குதோ இல்லையோ கொடுத்துடணும். அப்போது இந்த மாதிரி நம்ம பார்த்தோமே, உடல் ஒரு உறுப்புக்கு ஒரு உயிர் இருக்குது. ஒரு உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உள்ளுறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு இருக்கு இல்லையா, இரைப்பை, அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த உயிருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடைய அர்த்தம். வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாது அப்படின்னா வயிறு என்ன சொல்லுது? பசியை கொடுக்குது. அந்த பசியின் மூலிமா உணவை கேட்குது. அப்போது அந்த உணவு கேட்கும் பொழுது மட்டும் கொடுக்கறதான நியாயம். ஏன்னா அந்த வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ வயிறு ஆரோக்கியமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு எப்போ உணவு தேவையோ அப்போ உணவை கொடுக்கறது தான் நியாயம், தர்மம். அப்போ வயிறு கேட்காத போது, பசி இல்லாத போது நம்ம கொடுக்குற அடிஷ்னலான ஃபுட்டு, நொறுக்கு தீனிகள், வயிறு கொஞ்சம் கேப் இருந்தாலும் ஃபுல்லாக அழுத்தி சாப்பிட்றோம். வயிறு நல்ல தொண்டை வரைக்கும் ஃபுல்லாகிற மாரி ஃபீல் வரணும். அப்போது இந்தமாரி வயிறை அதோடைய இயல்பான நிலையில், அதோடைய பசித்தன்மையை மறந்து கடந்து தேவைக்கும் அதிகமாக கொடுத்து 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 அதுக்கு ஒரு ஓய்வே இல்லாமல் ஒரு தீமை பண்ணுற இல்லையோ, கொடுமை பண்ணுற இல்லையோ, அதை செய்யக்கூடாதுன்னு தான் வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாதேன்னு சொல்லி வச்சாங்களே தவிர, பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்படின்னலாம் அர்த்தம் கிடையாது. பிடிச்சதை சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்சதை செய்யலாம், சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். பசி இருக்கா இல்லையா, வயிறு கேட்குதா இல்லையா, அதை பொறுத்து சாப்பிட்றது தான் முறையே தவிர, நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்துக்கான கொடுத்தா அந்த வயிறுக்கு நம்ம தீமை செஞ்சு அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி நோய்களுக்கு ஆளாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இந்த பழமொழியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வயிற்றை அதோட இயல்பான அளவுக்கு பசிக்கு தகுந்த மாதிரி தான் உணவு கொடுக்கணும், அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. இதுதான் வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாத ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ பழமொழியை சரியாக நமக்கு புரிஞ்சிக்கும் போது உடலுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக நம்ம கையில் தான் இருக்கும். நன்றி.